கொடைய மடக்கடா அண்ணே, நீங்க கருத்து போடுவீங்கண்ணே. கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? டேய், கொடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கலாம். அடைக்கிறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன், ரெண்டு பேருமே முறை மாப்பிள்ளைங்க. யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். அம்மா, ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நானே ஊரை குழப்பி தலைவரா இருக்கேன், இவ என்ன குழப்பறாளே? அண்ணே, இது குழம்புறதுக்கு என்ன இருக்கு? பட்டும் தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? என்ன அடிச்சு விடுறீங்க? உன் தம்பில நானே. என்ன பெரிய தும்பி? ரைட் விடு. சரி, அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்பை எப்படி முடிச்சா? அந்த மாதிரி தீர்ப்பு வேண்டியதானே? அடே, அது பண்ணுடா, ரெண்டா போட்டு கொடுத்துட்டேன். இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊருக்காரங்க பூரா வந்திருக்காங்க பாரு. போனே போ. பொண்ணு பொண்ணு ஒண்ணுனே அப்படிங்கிற. இந்தாமா, நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. தெரியாம பஞ்சாயத்து தலைவர் ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? போனா போகுதுன்னு நினைப்பாங்க. ஐயோ, நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன். ஐயோ, பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க. பைத்தியங்க. பைத்தியமா? ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்தேன். கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு. கூட்டிட்டு போடா. போயா இது ஒரு பஞ்சாயத்து இருக்கிற தலைவர் பைத்தியம் மணி அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு. நீங்களும் அதை பார்த்து வந்திருக்கீங்க. மாமியோட வந்த அதான் தப்பிச்சா போ. அடாடா, என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை நீ போயில, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி, கஷ்டப்படும் போது கடவுள் நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போது கடவுள் நினைக்கணும். அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே, நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? சும்மா இருடா. டேய், அந்த போன வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆண்டாளே, அவ பேர் என்ன? ஆமா, நம்ம அஞ்சல. அவளே புக் பண்ணு. அவ வேணாம்ண்ணே. ஏண்டா? அவ எந்த வயல நம்மளுக்கு ஒத்து வரலனே. ஆமாங்க, ஐயா சொல்றதுதான் சரிங்க. கவுண்டரே, நானும் முயற்சி பண்ண முடியல. பாத்தியா? விடுதலை விடுதலை விடுதலை, விடக்கோழி என்ன கிண்ணம், சனிக்கிழமைக்கு விடுதலை, சனிக்கிழமைக்கு விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. ஏண்டா கனவு கலைச்ச? ஆமா, நீ என்ன கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில வெட்டக்கோழிய வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்ப, அதானே? ஆமாண்டா, வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. இல்லன்னு, இனிமேல் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றான்ப்பா. என்னது, ராசப்பா வரானா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி, பெயின்ல இருந்து வந்தாலும் சரி, நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவளை பத்தி உனக்கு தெரியாது, என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. போன வந்து அவளோட விட்டு இந்த விளாவரியா சொல்ற வேலை என்ன வச்சுக்கிறாங்க. வெளியே நிக்கிற இடங்கள தெரியும் வேற சின்ன சாய் ஓட்டையில பாக்கலாம் பார்த்தா அதை வேட்டையும் துணியை போட்டு மூடி பிடிச்சி பாட்டுக்கு. வெளியே நின்னா என்னடா? வெளியே நின்னா என்னவா? ரோட்ல போற வர பரதேசி பள்ளிகளுக்கு பதில் சொல்ல முடியல. தம்பி, எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? எவ்வளவு ரேட்டு? கூட பிறந்த அண்ணனுக்கேவா? அப்படி ஒரு கேள்வி வேற. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தா கூட அவளை ஒரு திண்ணையில வச்சு பேச்சுக்கிட்டு இருப்பல்ல. உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா? உனக்கு ஒரு வெட்டக்கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அதன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணன். ஏண்டா? என்ன கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் கேள். நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் போய் பார்க்காது. அரைங்குறிமா இருந்தா யாரா பாப்பா? உள்ள ராசப்பா இருக்காளா? கண்ட துண்டமா வெட்டி போட்டுன்னு போட்டுருவா. வேண்டாம் ராஜா, அப்படிலாம் சொல்லாதடா. தம்பியோட யான் படைக்கேஞ்சா. இந்த வெண்ணெய் வியாபாரம்லாம் இங்கே வேணா, நான் தான் கிடைச்சனா. வீணா அடிப்படி சாவ போற. நீ போ, போடி போ. மயிலு, இன்னைக்கு சனிக்கிழமை, வெட்டக்கோழி என்ன கிண்ணா, இளநில பிராந்து ரெடியா?
ராசப்பா உன் முதுகுல தின்னு கட்டிடுவாருங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. எது கிளம்பவா? ஜெயில இருந்து ராசப்பா இனிமே வரவே மாட்டான். 5 ஏக்கர் நஞ்ச 10 ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படி? ஆமா, பொல்லாத நிலம், பம்பு செட்டே இல்ல. சரி, இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கேல்ல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீ நடைய கட்டு. எது நடைய கிட்டவா? சொல்லு வா, நீயே சொல்லு. 5 வருஷமா உங்களுக்கு நகை துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? இந்தாம்மா, இந்த கேள்வி அவனை மட்டும் பார்த்து கேளு. நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேட்கிறேன். நீ போடா. நீ போடா. வாடா. சபாசு. ஆமா, நாங்க கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறதை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. 5 வருஷம் பழகுன எனக்கே இந்த கேதுன்னா, வாழ்க்கை ஊரா இங்கேயே கிடக்க போறானே ராசப்பா, அவனை நினைச்சேன் சிரிச்சேன். சனிக்கிழமை என்ன கிண்ணம் கோழி. ஐயோ வா. ஏமா, என்னம்மா அது ஆஸ்பத்திரி இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு சொன்னோம்னா உங்க ஆயாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அம்மாவுக்கு பிரசவம் எங்க ஆயா தாங்க பாத்தாங்க. இப்ப உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. டேய், அனுப்புடா. போ போ. ஆமா, உன் பேர் என்ன? தங்கம். ராத்திரி என்ன இந்த நிலையில எழுதிற? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஐயா எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அண்ணா, இது தர்மம் இருக்கே, கரெக்ட் பண்ணிக்கலாமா? டேய், 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 போடா போடி. போ போ. தலைவரே, இந்த பாரு, உனக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ராகம், என்ன குவாலிட்டி சொல்லு. எதை பார்த்தாலும் வேணாம் வேணாம்னா என்ன அர்த்தம்? டேய், பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டரை வச்சு 16ல இருந்து 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீன்னு டிக்கெட் போட்டுக்கிறேன். எதுக்கு? என் லட்சியம் மனைவி அடையிறதுக்காக. 3 கலந்து ஒருத்தியா இருக்கணும். எனக்கு நம்ம நல்லா தெரியல, எங்க போய் முடிய போதும். அநேகமா அந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு. டேய், அடுத்து அனுப்புடா. போ போ. ட்ரெய்லர் பார்க்காதே, பட்டு படம் ஓட்டுற ஒரு பக்கத்துல நம்மளோட தலைவர் தியேட்டர்ல நமக்கு நல்ல வேட்டை. டேய், இந்த பிபி சீட்டு பக்கத்துல 2 சீட்டு காலி பண்ணி வை. எனக்கே 2 சீட் வேணும். ரெண்டு விஸ்தாரமா உட்காரத்தான். ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன். ஆபரேட்டர் படம் போட சொல்லு. ஐயோ, எவ்வளவு முந்தி போய் உட்கார்ந்து போறா. வா, அந்த பக்கம் போ. மனுஷன பிபி என்ன இந்த வலி வலிக்குது கையா இது? என்ன கடிக்கிறாவ? கடிக்கிறாளா? அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளை ஆள் டிக்கெட்ல ஆம்பளை படம் பேருக்குள்ள பொண்ணுங்கண்ணா. அப்ப அப்படியே கணக்கு பார்த்தாலும் ஓ வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல் இருக்கா. அதனாலதான் அந்த கருப்பை போட்டு வயசு ஆயிடுச்சு. தம்பி, போலீஸ் கூப்பிடு. போலீஸ் சொல்லுங்க. நீங்க பண்ண திரும்ப நான் சொல்றேங்க. சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது, எத்தனை பேரை கற்ப வச்சீங்களோ எத்தனை பேரை. அவசரப்படாயின்னு சுடுகாட்டுல தேட்டர் கட்டோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும்? நானெல்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் தொட்டு தான் பாப்பேன், வேற எதுவுமே பண்றது. இன்னொரு பிரமாணம் தான். ஏன்னா பஞ்சாயத்து தலைவர், இந்த தேட்டரு உங்க தேட்டர் மாதிரி ஃப்ரீயா படம் பாருங்க. ஆமாண்ணே, குடும்பத்தோட வருவேன். ஒரு 5-6 கிராமத்துல இருந்து வருவேன். ஐயோ, வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சி பொழப்பாய் போச்சு. இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதான். முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். ஏய், என்னடி லைன்ல முன்னாடி வந்து போற? இந்த தியேட்டருக்கு நான் தானே ஓனர் ஆக போறேன் சார். தான் போடி. ஆஹா, என் லட்சிய மனைவியை பார்த்துட்டேன். பார்த்தாச்சா? மாலையை போடு. ஏய், நீ என்ன மாலையோட வந்திருக்க? எங்க அண்ணனோட மனசு என்ன தெரியாதானே? மாலையை போட்டு மதுரை ஆக்குன என்ன தெரியும். வா வா, கோ 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 கோ. வா 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 வா. என்ன போடு. டேய், போடா போடா. ஆஹா, இதான் உன் வருங்கால தண்ணி. இந்த பாரு, உனக்கு என்ன புத்தி கிட்டிக்கிட்டு போச்சா? இந்த கலரை பாரு, அந்த கலரை பாரு, தொட்டு போட்டு வைக்கலாம் போல் இருக்கு. டேய், கலரை பத்தி பேச உனக்கு எனக்கு யோக்கியதை கிடையாது. அண்ணே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு குட்டி வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுமே. போடுனே. போடா வெண்ண. ஏய், உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா நீ என்னென்ன பண்ணிருப்ப? போடா அப்படி. உன் பேர் என்னம்மா? என் பேரு கருத்தம்மாங்க. கருத்தம்மாவா? என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. உங்களை விட இந்த தேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமா, உங்க அப்பா யாரு?
முருகேச கவுண்டருங்க. யாரு ஜெயிலுக்கு போனானே அவனா? போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்டாரா? நாளைக்கே உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன். வனே கிருஷ்ணா கிருஷ்ணா. அடாடாடாடாடாடா, என்னன்னு இது? அண்ணி குயில் மாதிரி பாடுறாங்க. ஆமா, பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேப்பீங்க, அதான் முன்னாடியே பாடிட்டேன். மாப்பிள என் பொண்ணுக்கு கிருஷ்ணன்னா உசுரு, பிரிஞ்சே இருக்க மாட்டான். டேய், மோசம் போயிட்டோம்டா, மோசம் போயிட்டோம்டா. எந்திரா, எந்திரா. அடிக்காத கேக்குறேன் இரு. யோ, என்ன சுத்தமான கண்ட குடும்பமா இருக்கு? யாரு அந்த கிருஷ்ணன்? இந்தாமா, அந்த கிருஷ்ணனுக்கு உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகியிருந்தா சத்தம் இல்லாம அதை மறைச்சு விட்டு எங்க அண்ணன் ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு போவியா? அறிவு கெட்டவனே, நான் சொன்னது கடவுள் கிருஷ்ணன். ஐயோ, நல்ல வேலை, நான் பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் நினைச்சேன். இங்க பாருங்க, எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்குங்க. மாமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்ப வேணா வச்சுக்கலாம். ஆனா எங்க பரம்பரை வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள வீட்டு காளைய ஊர் மத்தியில அடக்கணும். அதோ பாருங்க காளை. சு, இதுவா என் வீரத்துக்கே இருக்குங்க. நான் ஜல்லிக்கட்டு காலையே பார்த்தவன். அண்ணே, ஆ. நீ பார்த்தது ஜல்லிக்கட்டு படம்னே பாரு. என்னது இதுவா? ஐயோ, நான் மாட்டேங்க. அண்ணே, நீ யாரு? வீர திருமகன். அது கிடையாது. நீ அசைக்கிற. முடியாது. நம்ம கவுண்டர் பரம்பரை வெள்ளையத்தோட வாரிசு. அது நான் இல்ல. நீதான் என்ன கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஐயோ, கவுத்திட்டாங்களே. டேய், என்னடா இது, மாடா சிங்கமா? அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் மோசமான மாடு இல்லையா? இது வரைக்கும் 82 பேர் தான் குத்தி இருக்கான். அதுல 38 பேர் செத்து இருக்காங்க. உனக்கு இது கண்டுகுட்டி மாறினா? ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. இந்த ஊருக்கு நீ யாரு? பஞ்சாயத்து தலைவர். அடக்கிறேன்னு சொல்லிட்டு அடக்க மாட்டேன்னு சொன்னேன்னா இந்த ஊருக்குள்ள நீ தலை கட்ட முடியுமா? பரவாயில்ல, வீட்டுக்குள்ள இருந்துக்கிறேன். அப்ப நான் எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? உனக்காக அடக்க முடியுமா? சொல்லுங்கய்யா. டேய், டேய், இருங்க, இருங்க. இந்த பாரு, மாடு அங்க இருக்கு. ஐயோ, ஐயோ, இத நம்ம வீரத்தால அடக்க முடியாது, அறிவாலதான் அடக்க முடியும். எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல ராமராஜ பாட்டு பாடி அடக்கணும் மாதிரி நாமளும் அடக்கிற வேண்டியதான். பேச்சு பேச்சு பெருமை பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு பேச்சு. என்ன முட்டை வருது? அப்ப முட்டை நம்ம முத்தமா கொடுக்கும். அண்ணே, நான் இப்பதான் எல்லாத்தையும் விசாரிச்சேன். இது தமிழ்நாட்டு மாடு இல்லையா? என்ன? பாம்பேல இருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹிந்தி பாட்டு பாடலாதான் அடங்குமா. உனக்கு சோழிக்க பிச்சாயா தெரியுமா? என்ன கெட்ட வார்த்தைலாம் பேசுற? கெட்ட வார்த்தை பாட்டு. பாட்டா? ஆ. ஐயோ, எனக்கு பாட்டு தெரியாது, ஹிந்தி பாட்டு தெரியாதா? அப்ப ஒண்ணு செய்யு, நான் பாடுறேன், நீ வாயா சார். என்ன அப்படியா? அப்ப நீயே நேர்ல வந்து பாடு. போய் அடுத்தடியே பாடுறா. தெரியாது. ஐயோ, தெரியாதா? போதும், ஆட்டத்தை நிறுத்து. இன்னைக்கு காலை 6 மணிக்கு 1/2 லிட்டர் சாராயத்துல மயக்க மருந்த கலக்கி மாட்டுக்கு கொடுத்துருக்கேன். அடே தம்பி, வெளிய சொல்லாதடா, என் வீரத்துக்கு இழுக்காயிரும். இப்போ ஒண்ணு கெட்டு போல, மாடு எந்திரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள மாலையை மாத்தி கல்யாணத்தை பண்ணிக்க. இல்லையா மான மரியாதை 40 கப்பல் ஏறி போய்கிட்டு இருக்கு. இது வந்துட்ட மாப்பிள. ஆமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணத்தை இப்பவே வச்சுக்கலாம். ஆனா மாப்பிள, கல்யாணம் பண்ணி வைக்க எங்கிட்ட வசதி இல்ல. ஏன்னா நான் ஜெயிலுக்கு போட்டு வந்தவன். ₹1 வேலை சேர்த்துக்க மாட்டேன்றான். அதனால உங்க செலவுலயே நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க. குடும்பமும் உங்க வீட்டுக்கு சீரா வந்துடும். அந்த ரேஷன் கடைக்காரப்பா எவ்வளவு நல்லவங்க. அவங்க பொண்ணை ராசபோகம் மனுஷனால என்ன போல அடிச்சுக்கிட்டு ஏடா ஒன்னால அடி வருமா, நான் அடி வருமா? எம்மா எருமடுகள் அடி வருமா இருக்கு. ஏடா நீ எங்க வீட்டு பிள்ளை தெரிஞ்சிருந்தா அந்த ராசப்ப அண்ணன் தம்பி 2 பேரையும் தூக்கி போட்டு மிச்சா எங்க பிரிப்பான உனக்கு தெரியுமாடா? இதெல்லாம் நாங்க வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நாங்களே என்னக்குன்னா வடக்கோழி சனிக்கிழமை எல்லாம் மறந்துட்டு என்ன நம்ம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவனுக்கு சொன்னா தான் புத்தி வரும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், அதை கேட்டு திருப்பி அடிக்கவா? டேய், நரச்சமா கூப்பிடுறா. நரச்சம்மாவா? கருத்தமா கூப்பிடுறா. நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா? மதுரை மதுரை போடா போடா மதுரை போடா. என்ன புரிச்சா? எது கூப்பிட்டீங்க?
கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு சீப்பா வருதா அது உன் பேருக்கு எழுதுதான் சுமாரா ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக் உன் தம்பிக்கு ஏண்டி வாங்கி கொடுத்த ஆமா நமக்கு என்ன புள்ளையா குட்டியா மாப்பிள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மாடி முழுகாம இருக்கேன் 3 மாசம். இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை சிகப்பா பிறக்கும். சமப்பா அடி ஏடா கொள்ளையா இப்போ அண்ணே மோசம் போயிட்டே மோசம் போயிட்டேன். என்ன நீ மட்டும் போலனே நானும் மோசம் போயிட்டேன். உனக்கு குழந்தை பிறந்தவனதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி உன்னை சத்தியம் பண்ணி கொடுத்தல ஆமா. அதை கெடுத்துட்டான் இந்த கிழமை கெடுத்துட்டான். எப்படி இது என்ன மருந்து தெரியுமா? கருக்கலைக்கிற மருந்து. கொஞ்சம் வேற சொல்றா அண்ணே அன்னைக்கு வைத்தியர் வீட்டுக்கு போனல இந்த கருக்கலைக்கிற மருந்த காசு கூட கொடுத்து வாங்கிட்டு இருக்கான இந்த கிழமை. எதுக்கு உனக்கு பிள்ளை பிறக்கலைன்னா அப்பன மனு தண்டை சொல்லி சாப்பிடலாம்ல அதுக்குதான். ஏதோ வயத்துக்காக பண்ணிட்டேன், தப்பா நினைக்காதீங்க. ஏயா உன் வகுத்து நடப்பதற்காக இவ வகுத்து காலி பண்ணிருக்கே போயா வெளியே போயா கருத்தம்மா ம், நீ அம்மாவை போற நீங்க அப்பாவை நான் ஊப்புறீங்க. சித்தப்பாவாக போறேன். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன உனக்கு குழந்தை பிறந்தா அது உன்னை அப்பான்னு கூப்பிடுமா இல்ல தாத்தான்னு கூப்பிடுமா? ஐயோ சந்தேகத்தை கிளப்பிட்டானே என்ன? டேய், அது அப்பான்னு கூப்பிட்டா என்ன தாத்தான்னு கூப்பிட்டா என்ன ஆக மொத்தம் குழந்தை விடு குழந்தை அப்ப எனக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணுதே.